ஹாய் செல்லக்குட்டீஸ், அனியாசியோ. நான் உங்கள் மேகு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜிமின் எஃப்எஃப் இணை மாற்றும் காதலே பார்ட் 19 தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சுல்ல உங்களாம் பார்த்து. ஐ மிஸ் யூ ஷிப்போ சராங்கே. ஓகே, ஸோ அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணணும். என்னென்னா, நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, என்னை மாற்றும் காதலி வந்து இன்னும் எத்தனை பார்ட்டாக்கா போகும் அப்படின்னீங்க. அட இருங்கம்மா, உங்ககிட்ட நான் இப்போ என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைமையில் தான் இருக்கேன். என்னென்னா, அது எழுத போய்கிட்டே இருக்குது. பட் ஆனால் கிளைமேக்ஸ் வந்து வந்துருச்சு. கிட்டத்தட்ட நம்ம வந்து நெருங்கிட்டோம். ஒரு பார்ட் 25க்குள்ளே இல்லை ஒரு 22க்குள்ளே வந்து கண்டிப்பாக பார்ட் 22 இல்லை 25க்குள்ளே வந்து கிளைமேக்ஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகேயா? நிறையா வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட, ஐயோ அப்படிலாம் வந்து இருக்குமா தெரிலையே, பார்ப்போம். ஓகே, வந்து நல்லாயிருக்கும். அது மட்டும் வந்து என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும். ஓகேயா? ஸோ அண்டு இத்தனை நாள் ஜிமின் எஃப்எஃப் வந்து போட்டுட்ருக்கேன் இல்லையா, இதுக்கு வந்து பார்த்து செஞ்சு வரவேற்பு கொடுக்குற நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுற எல்லா செல்லக்குட்டீஸ்க்கும் ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ். அண்ட் கொஞ்ச நாள் தான் ஜிமின் எஃப்எஃப் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். அண்ட் ஜேகேஎஃப்எஃப் பற்றி வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகே, இல்லைனா நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்கிறேன் ஜேகேஎஃப்எஃப் என்ன ஆச்சு அப்படிங்கிறத. ஓகே, சரி வாங்க இப்போ வந்து நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 19க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்ட் 18 வந்து என்னாச்சு அப்படின்னா, பார்ட் 18 வந்து என்ன இருக்கும், ஜிமின் வந்து என்ன பண்ணுவார், யூனாவை வந்து அப்படியே வந்து கூட்டிகிட்டு போவாரா. அவங்க அப்பா வந்து சிஇஓ ஆக்க போகிறார் யூனாவை அப்படிங்கிற சந்தோஷத்தில் யூனாவுக்கு சர்ப்ரைஸ் தரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறார். ஜிமினுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா பெரிய சர்ப்ரைஸாக வந்து வைக்கிறாரு. வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா சொல்லிடுறாரு, யூனாவை நான் வந்து சும்மா சொன்னேன் சிஇஓ ஆக்க போகிறேன் அப்படின்னு. அப்போ தான் வந்து ஜிமின் வந்து சர்ப்ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா மேலே கடும் கோவத்தில் இருக்காங்க இல்லையா. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அங்கே நம்ம யூனா வந்து ரொம்ப சேடாக இருக்க, டக்குன்னு அவங்களோட டீம்மேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, சரி வாங்க பிஎம், ஏவன் சிஇஓ ஆனால் நமக்கு என்ன, நம்ம போய் நம்ம பொழப்ப பார்ப்போம், ஒர்க்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி பசங்கள்லாம் வந்து யூனாவை ஹாப்பியாக வந்து பார்த்துக்கிறாங்க. அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க இல்லையா. அது வந்து அங்கே அப்படியே நடந்துக்கிட்டே இருக்க, இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜிமின் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, சிஇஓ ஆகிட்டார் இல்லையா. ஸோ அதனால் எல்லோரும் டீம்லாம் போயிட்டு விசிட் பண்ணுறாரு ஆஃபீஸில் டீம் விசிட் பண்ணிருக்கும்போது அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா யூனாவோட டீம்கிட்டையும் வந்து போகிறாரு. அங்கே போய் எல்லாருக்கிட்டையும் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு, ஹாய் ஹலோன்னு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவுங்கி வந்து சொல்கிறாரு, பிஎம் இப்போ தான் எங்கள் பிஎம் பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல பக்கத்தில் இன்னொரு பையனும், ஆமாம் பிஎம் இப்போ தான் அழகாக இருக்கீங்க எங்கள் பிஎம் மாதிரி, பிஎம் இஸ் பேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் காதில் இதை விழவும் அப்படியே மெல்ல திரும்பி பார்க்குறான். ஜிமின் பார்த்துட்டு அவன் ஒன்றும் பேசலை, லிப்ஸ்லாம் அப்படியே ஜிப் பண்ணிட்டு கிட்டத்தட்ட அழுக வர மாதிரி இருக்குது. ஸோ ஆளுங்களாம் இருக்கிறதால அப்படியே சடனாக அவங்கள்ட்ட ஓகே கைஸ் கேரி ஆன் அப்படின்னு சொல்லிட்டு பே விட்டு வெளியே போகிறான். நீங்கள் வந்து பம்கிட்ட டேய் சும்மா இருக்க மாட்டீங்க அப்படின்னு மெதுவாக சொல்லிட்டு இருக்க, சடனாக ஜிமின் போனவன் திரும்பி பார்த்து ஐயோண்ணா அப்படின்றான். நீங்கள் வந்து நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க, சூனியன் கேபினுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போயிட்டான். நீங்களும் என்னாச்சு அப்படின்னு, ஓகே கைஸ் ஒர்க் பாருங்கள் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பின்னாடி போக, ஜிமின் அவன் கேபினில் சிஇஓ ரூமில் வந்து இருக்கான், சேரில் உட்காந்துட்ருக்கான், செம்ம டென்ஷனாக கோவமாக. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, என்ன தான் வந்து ஹஸ்பண்டாக இருந்தாலும் சிஇஓ இல்லையா, அதனால் எக்ஸ்கியூஸ் மீ சார் மே கமின் அப்படின்னு கேட்க, உள்ளேருந்து ஜிமின் அப்படியே பல்ல கடிச்சிட்டு டோரை பார்க்குறான். நீங்கள் வெளியே என்ன இன்னும் ஆன்சர் வரல அப்படின்னு வெயிட் பண்ண டோர் நாக் பண்ணுறீங்க. சடனாக ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. ஜிமின் அப்படியே ஃபோர்ஸாக ஓப்பன் பண்ணுறான் கோவத்தில். ஜிமின் கண்ணெலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே செவந்து போயிருக்கு. யூனா டோர் ஓப்பன் பண்ணதும் அவ்வளோ வேகமாக அப்படியே பயந்துடா பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கத்திட்டு ஜிமின் வந்து என்ன பண்ணுறான், யூனா கையை பிடிச்சி உள்ளே இழுத்து அப்படியே டோரை மூடிட்டு டோரோடு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அப்படியே பின் பண்ணி நிற்கிறான். ஒரு கையை அப்படியே டோரில் வச்சு உங்களை கோவமாக பார்க்க, ஏய் என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி கண்ணு ரெட்டாக இருக்குது, அது ஓகே அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் ஜிமின் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் பேசலை, பார்த்துட்டு அப்படியே முறைச்சி பார்த்துட்டு நிற்கிறான். என்னாச்சு ஜிமின் அப்படின்னு ஹக் பண்ண, ஜிமின் பிடிச்சி தள்ளி விட்டுறான். அகைன் டோரில் போயிட்டு அப்படியே டோரில் வந்து அப்படியே போய் விழுறீங்க. ஆவுச் ஏய்
உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுற? நல்லா தானே இருந்த, வலிக்குதுடா, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு மூஞ்சி சுருக்கிட்டு நீங்கள் வந்து கேட்க, பைத்தியமா அதை நான் கேட்கணும், ஏன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண அப்படின்னு கேட்குறான். எஸ், பசங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து கலாய்ச்சிருப்பாங்க இல்லையா, மேம் பூம்பூ மாட்டுக்காரன் சூட் மாதிரி இருக்குது மேம், மேம் கண்ணு கூசுது, இதை போட்டுட்டு எங்கள் கேபின் பக்கம் வந்துடாதீங்க அப்படிலாம் வந்து பசங்க வந்து கலாய்ச்சிருப்பாங்க இல்லையா. அதனால் அதையும் வந்து யோசிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ரூமுக்கு போய்ட்டு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மல் ட்ரெஸ் எப்பயுமே பேக்கப்புக்கு வந்து வச்சுருப்பீங்க, அதை வந்து என்ன பண்ணுறீங்க, சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க அந்த ட்ரெஸ்ஸை. அந்த டீனா வந்து பேசுனது அப்புறம் ஏதோ நினப்பில் வந்து பார்த்திங்கன்னா பாவம் ஜிமின் மாம் ஆன்ட்டி வந்து நீங்கள் வந்து சிஇஓ ஆக போகிறேன்னு நினச்சிட்டு உங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துருப்பாங்க. இதை போட்டுட்டு அவங்க முன்னாடி சுற்றினா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு யூனா வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறான். அங்கேயே அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் ஜிமின் கேட்குறேன்ல சொல்லுடி அப்படின்னு டோரில் வந்து ஃபோர்ஸாக குத்துறான். ஏ லூஸு, எனக்கு அது பிடிக்கலடா, ஒரு மாதிரியாக இருந்துச்சு, நான் தான் சொன்னேன்ல காலையிலேயே எனக்கு அது பிடிக்கல, அதான் வேர் பண்ணல, எனக்கு சிம்பிளாக இருக்கிறது தான் பிடிக்கும். ஐநோ, பாவம் ஆன்ட்டி எனக்கு அந்த ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க, என்னை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லும்போது கூட இது உனக்கு ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்லி வளர்னாங்க. அப்போ புரியல, இப்போ புரியுது. நான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருந்தால் அவங்க ஒரு மாதிரி ஃபீல் ஆகும்ல, அதான் சேஞ்ச் பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் மார்னிங் அந்த குரங்கு டீனா வேற எனக்கு கலாய்ச்சா, அதான் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல ஜிம்மின் அப்படியே பார்க்குறான். டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான் யூனாவை. சாரி, ஐம் ரியலி சாரி அப்படின்னு யூனா ஹக் பண்ணிவிட்டு அவன் அழுகுறான். யூனாக்கும் அழுகையாக வருது, ஆனால் அதை அப்படியே தொடச்சிட்டு, ஏய் ஜிமினா ஏன்டா அழற, ப்ளீஸ் அழாத அப்படின்னு சொல்கிறான். பாரு, நான் உங்கள் லைஃப்பில் வந்ததால தான் நீ இப்போ இவ்வளோ சந்தோஷமான நேரத்துலையும் அலற அப்படின்னு சொல்ல ஜிமின் ஹாக் பிரேக் பண்ணிட்டு யூனா ஃபேஸை கப் பண்ணிவிட்டு, நான் தான் உங்கள் லைஃப்பில் வந்திருக்கக்கூடாது, நீ சொன்னது கரெக்ட் தான், நான் தான் உங்கள் லைஃப்பில் அதிகமாக ஹர்ட் பண்ணியிருக்கேன்ல உன்னை, சாரிடி, ரியலி ஐம் ஸோ சாரி அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். யூனா அப்படியே ஜிமினை பார்த்துட்டு எதுவும் பேசலை, அப்படியே அகைன் ஜிமினை ஹக் பண்ணிவிட்டு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஏன் சொன்னா அப்படின்னு ஜிமினை பாவம் குழந்த மாதிரி அழுதுட்ருக்கான். யூனா கிஸ் பண்ணுறா ஜிமின் ஃபோர்ஹெட்டில். ரியலி இன்றைக்கி இப்படிலாம் நடக்கணும்னு எனக்கு தெரியாதுடி, உன் அப்பா அப்படின்னு சொல்ல வர யூனா ஜிமின் லிப்ஸ் மேலே விரல வைக்கிறா. நோ, எனக்கு எதுவும் தெரிஞ்சுக்க வேணாம், வாட் எவர் ஹேப்பன் இட்ஸ் ஹேப்பன்ஸ், விடு அப்படின்னு சொல்ல ஜிமின், இல்லடி ப்ளீஸ், இதில் என்னோட தப்பும் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். சரி அப்போ ஓகே, அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்போமா, என்ன சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கிறா. அப்படியே கணத்தில் கை வச்சு யோசிக்க, டேங்கிட்ட கூட்டிகிட்டு போக சொல்லலாமா, இல்லை அப்புறம் இந்த சுச்சுவேஷன்லேயும் நீ டேங்கிட்ட தான் பேசணும்னு நினைப்பியா அப்படின்னு சொல்ல போகிறான். வேணாம் வேறு ஏதாச்சும் அப்படின்னு இவன் நான் யோசிக்க, நான் சொல்லட்டுமா அப்படின்னு ஜிம்மின் கேட்குறான். என்னன்னு கேட்டால், டேங்க பார்க்க போகலாமா, நீங்கள் அப்படியே ஜிம்மினை பார்க்குறீங்க. இல்லை வேணாம், இல்லை ஐநோ உன் மைண்டில் அதான் நினச்சிருப்பேன், வா போகலாம் அப்படின்னு சடனாக கை பிடிச்சி இழுத்துட்டு வெளியே போகிறான் ஜிமின். அகெயின் அவங்க மேரேஜில் நடந்த மாதிரி ஜிமின் யூனா கையை பிடிச்சி இழுத்துட்டு போக காரில் நேராக டேயிங்கோட சைபர் கேஃப் தான் போகிறாங்க. போனால் பார்த்தீங்கன்னா கெஃபே க்ளோஸ்னு போட்டிருக்கு. என்ன இது அப்படின்னு அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் க்ளோஸ்னு போட்டிருக்கோம், பட் உள்ளே பூட்டிட்டு ஐயா உள்ளே இருந்திருப்பார் இல்லையா, அது மாதிரி இந்த வாட்டி இருப்பான் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண திறக்க முடியல, உண்மையாகவே வந்து பூட்டிருக்கு. எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்க யூனா அப்படியே நிற்கிறா சோகமாக. ஓகேவா அவன் வீட்டில் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஜிமின் மறுபடியும் கூட்டிகிட்டு போக, வீட்லேயும் போய் கேட்டால் அம்மா வந்து அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப கவலையாக இருக்காங்க. அப்புறம் அவங்கள பார்த்துட்டு சரின்னு சொல்லி வெளியே வர அவன் இல்லை. அப்போ தான் வந்து பார்க்குறீங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அந்த பார்க்கு, அங்கே டேயோட கார் நின்றுட்டுருக்கு. ஜிமின் அதை பார்த்துட்டு ஸ்டாப் பண்ண, யூனா அங்கே பாரு டே கார்னு சொல்கிறான். ஆமாம் ஜிமின், இதுதான் நான் சொன்னேன்ல அந்த பார்க் அப்படின்னு சொல்லி யூனா சொல்ல, ஓ டேங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த பார்க்கா அப்படின்னு ஜிமின் சர்க்காஸ்டிக்காக கேட்குறான்.
நான் பார்க்குறா ஜிமினோட டோனை. பெருமூச்சு விட்டுட்டு, ஜிமின் ஜிமினா டைம் ஆகிடுச்சுல, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, ஏண்டி? இல்லை, கார் எடு லூசு அப்படின்னு சொல்லிட்டு கார் விட்டு இறங்கி இந்த பக்கம் யூனா டோர் ஓப்பன் பண்ணி யூனாவை இறக்கி கூட்டிகிட்டு போகிறான். வா என் கூட, உள்ளே தான் டே இருப்பான் நினைக்கிறேன், போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஜிமின் சொல்ல, இல்லை ஜிமின் வேணாம் வா அப்படின்னு சொல்கிறா. இவனும் வந்து பார்த்திங்கன்னா வான்னு சொல்கிறான்ல அப்படின்னு ஜிமின் கூட்டிகிட்டு போக காரை விட்டு இறக்கி பார்க்குள்ளே போயிட்டு பார்க்குறீங்க. எல்லா பக்கமும் எங்கேயுமே இல்லை. தேடுறீங்க 2 பேரும், எங்கேயுமே காணும் டேயை. நீங்கள் அப்படியே அழுகுறீங்க, கண்ணில் இருந்து கண்ணீர் தரையாக வர. ஏய் என்னடி? நத்திங். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் 2 ஊஞ்சல் இருக்குது. ஜிமின் உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுறாரு, அங்கே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு ஆட்டி விடுறான். ஜிமினா ஸ்பீடாக ஆட்டாத அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்ல, ஓகேன்னு கொஞ்ச நேரம் அப்படியே நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா காம் டவுன் ஆகுறீங்க. இப்போ ஓகேயா? வா, அவன் எங்கே போயிட போகிறான், நான் கண்டுபிடிச்சி கழுத்தாம்பட்டையிலே போட்டு கூட்டிகிட்டு வந்து விடுறேன் உன் ஃப்ரெண்டை அப்படின்னு ஜிமின் சொல்ல, நீங்களும் சிரிச்சிட்டே வெளியே போகிறீங்க. போனால் அங்கே நின்றுட்டு இருந்த டே காரை காணும். எங்கே அந்த காரை தெரியலையே. அப்போது நம்ம உள்ளே போன டைம் அவன் வெளியே வந்துருப்பானோ? மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்ல, சரி வா டோன்ட் வரி செல்லும், நான் அவனை கூட்டிகிட்டு வரேன் ஓகே அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்கிறான். கார் எடுத்துகிட்டு போக நீங்கள் 2 பேரும் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீடும் இருக்கா. அங்கே வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஜிமின் மாம் டேடோட கார் அண்ட் உங்கள் அப்பா அம்மாவோட கார்னு எல்லாம் நின்றுட்டுருக்கு. நீங்களும் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு, வா நான் ஒருத்தட்ட இம்பார்ட்டண்ட்டாக பேசணும் அப்படின்னு சொல்லி காரை நிறுத்திட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து விறுவிறுன்னு போகிறான் ஜிமின் கோவமாக. அங்கே ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாம் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அம்மா ஏன் இப்படி பண்ணீங்க? ஜிமினை சர்ப்ரைஸ் பண்ண அவளை இப்படி ஹர்ட் பண்ணணுமா? ஆமாண்டா, இன்றைக்கி செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு ஜிமின் டேட் சொல்ல, ஏன்னா என்னாச்சு உங்களுக்கு? எங்ககிட்ட அவ்வளோ சந்தோஷமாக சொன்னீங்க, நான் யூனாட்டை தான் பொறுப்பை ஒப்படைக்க போகிறேன் அப்படி இப்படின்னு, அப்புறம் ஏன்னா இப்படி அப்படின்னு சொல்லி ஜிமின் மாம் கேட்குறாங்க. எல்லாம் அப்படியே ரவுண்டு கட்டி உங்கள் அப்பாட்ட கேள்வி மேலே கேள்வியாக கேட்க உங்கள் அப்பா எதுவும் பேசலை, அமைதியாக உட்காந்துருக்காரு. எல்லாம் என் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸோட நல்லதுக்காக தான் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அப்படியே அமைதியாக இருக்க, சரி அதை கேட்டதும் உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, சரி நீங்கள் உங்கள் ஒர்க்கர்ஸ் ஸ்டாஃப் பிஸ்னஸ்னு அதை கட்டிட்டு அழுங்க, உங்களுக்கு எதுக்கு குடும்பம் குட்டி எல்லாத்தையும் பல வருஷமாக நானும் என் பொண்ணும் பொறுத்துக்கிட்டோம். எங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்பட்டீங்களோ அப்போல்லாம் நீங்கள் இல்லை, என்ன விடுங்க, உங்களை கல்யாணம் பண்ண பார்க்கறதுக்கு நான் பொறுத்துக்கிறேன். ஆனால் உங்கள் பொண்ணு அவள் என்னங்க பண்ணா? அவளுக்குன்னு ஏதாச்சும் இப்போ வர பண்ணியிருப்பீங்களா? அவள் கூட இருந்திருப்பீங்களா? அவள் சந்தோஷம் கஷ்டம்னு எதுலையாச்சும் இப்போ வர ஸ்கூல் காலேஜ்னு எதுலையாச்சும் அவள் கூட இருந்திருப்பீங்களா? ஏதோ சொன்னீங்க ஃபேமிலியோட இனிமேல் இருக்க போகிறேன்னு. எதுங்க ஃபேமிலி? எல்லாமே போச்சே. யூனாவும் போயிட்டா, எல்லாமே ஜிமினோட போயிடுச்சு, இனி எதுவும் உங்களுக்குன்னு இல்லை அப்படின்னு சொல்ல, நீங்களும் ஜிமினும் வீட்டுக்குள்ளே என்ட்ராகி அம்மா கத்திட்டு இருக்கிறத பார்க்குறீங்க. அம்மா அப்படின்னு நீங்கள் வந்து கத்திட்டு போக ஜிமின் வந்து கையை பிடிக்கிறான். நோ ஜிமின் விடு அப்படின்னு கையை உதறி விட்டுட்டு உள்ளே போகிறீங்க. இப்போ எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் பேசுகிற? சும்மா இருமா, அது அவர் கம்பெனி, அவர் உழைப்பு, அதை யார்கிட்ட கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது, அது என்ன பண்ணணும்னு அவர் முடிவு எடுக்கணும். அதுவும் இல்லாமல் என்ன சிஇஓ ஆக்கிட்டா அவர் எப்படி என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார்? ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுல்ல. அகைன் நான் ஒர்க்னு பிஸ்னஸ் பின்னாடி ஓடுவேன். அதான் அப்பா அப்படி பண்ணியிருக்காரு, நான் அவர் கூட இருக்கணும்னு. என்னப்பா அப்படின்னு லைட்டாக அப்பாவை ஹக் பண்ணிவிட்டு, அப்பா இனிமேல் நம்ம வீட்டில் அடிக்கடி பார்ட்டி தான். என்ன ஆன்ட்டி அங்கிள் ஆல் ஓல்ட் கப்புள்ஸ், இனிமேல் வீக்கெண்ட் இல்லை, உங்களுக்கு எப்போ தோணுதோ நீங்கள் எங்கே சொல்கிறீங்களோ அங்கே போயிட்டு பார்ட்டியே ஜாலியாக இருக்கலாம் என்னப்பா அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்ல, இவனும் அப்பா அப்படியே தலையை குனிஞ்சிட்டு சாரிடா ஐம் சாரி அப்படின்னு மனசில் நினச்சிட்டு அவர் எதுவும் பேசாமல் ரூமுக்கு போயிடுறாரு. ரூமுக்கு போயிட்டு லாக் பண்ணிக்கிறாரு. அப்பா அப்படின்னு கூப்பிட அகெயின் அம்மா வந்து பார்த்திங்கன்னா சேட் ஆகிடுறாங்க. விடுமா, நீ ஆசைப்பட்டது தானே, இனி அப்பா நம்ம கூடயே இருப்பார் எப்போவுமே. நீங்கள் இனிமேல் மந்த்லி ஒன்ஸ் அப்படி ஜாலியாக போகலாம். எங்கே தெரியுமா? செகண்ட் ஹனிமூன். மந்த்லி ஒன்ஸ்ன்னு சொன்னல, ஸோ செகண்ட் ஹனிமூன், தேர்ட் ஹனிமூன் அப்படின்னு சொல்லி ஊரை ஜாலியாக சுற்றி பாருங்கள் என்ன அப்படின்னு சொல்கிறீங்க.
ஜிமின் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பவுட் பண்ணிவிட்டு அடி பாவி நமக்கு எப்போவும் மூன் லைட்டில் ஃபைட் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹனிமூன்லாம் நம்ம வாழ்க்கையில் வர இன்னும் எத்தனை கிலோமீட்டர்ஸ் இருக்கோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். பாவம் ஜிமின், உன்னை நினச்சாதான்ப்பா பாவமாக இருக்கு. நல்லா ட்ரிக்ஸாக 2 பேர் உன்னை மாட்டி விட்டாங்கல்ல அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம்ல, வேணா நம்ம ஹனிமூன் போகலாமா அப்படின்னு ஜிமின் கேட்குறான். அதுக்கு நீங்கள் சடனாக ஜிமின் அப்படி கேட்டதும் லைட்டாக என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நிற்க ஜிமின் மாமும் யூனா மாமும் பார்க்குறாங்க சந்தோஷமாக. டேய் அப்படின்னு ஜிமின் மாம் சொல்ல, இல்லைம்மா போயா போயிட்டு பொழப்ப பார்க்குற வழியை பாரு, எவ்வளோ பொறுப்பு உன் தலைமையில் இருக்குது, இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் பேசுகிற அப்படின்னு நீங்கள் சொல்ல, இல்லடி எனக்கு இப்போவே பயமாக இருக்குது, எங்கே நாமளும் இவங்கள மாதிரி ஆயிடுவோமோ. டோன்ட் வரி பேபி, நம்ம பிளான் பண்ணலாம். ஏது பேபிக்கா? சி நோ, அதுக்கெல்லாம் இல்லை, இன்னும் பல வருஷம் போகணும் அதுக்கெல்லாம். நான் சொன்னது நம்ம ஒர்க் பிளான் அப்படின்னு 2 பேரும் வந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க அவங்க 2 பேரும் ரொமான்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஹோல் வீடு ஒட்டு பார்க்குது. எஸ், ஒட்டு கேட்குற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு அப்படியே நாசுக்காக வந்து பார்க்குறாங்களாம். பிள்ளைங்க ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாமுக்கு வந்து அப்படியே ரிலாக்ஸ் ஆகுது. சரி எப்படியோ ஜிமினை வந்து அவள் ஏற்றுக்கிட்டா போல், இனிமேல் ஜிம்மினாச்சும் அவளை நல்லா பார்த்துக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியே அங்கே கட் பண்ணிட்டா. அகைன் வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட வந்தால், ஐ ஹாவ் எ குட் ஐடியா, பேசாமல் நான் உனக்கு பிஏ ஆகிடுறேன் பேங்க் அங்கிள் பிளேஸில் நான், ஓகேயா? உன் கூடயே இருப்பேன்ல எப்போவும் அப்படின்னு நீங்கள் சொல்ல, அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மின் மாமா, எங்கள் வேங்னு சொன்னது தான் ஞாபகம் வருது, லின் நாளைக்கு வரால, அவளை போயிட்டு நீங்கள் பிக்கப் பண்ணிட்டு வந்துடுங்களா அப்படின்னு சொல்லி ஜிம்மின் மாம் ஜிம்மின் டேட்டை கேட்க, ஏர்லி மார்னிங்கே வரால, சரி நான் போயிட்டு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு ஜிம்மின் டேட் சொல்கிறாரு. அப்படியே டேட் மாம் பேசுகிறத கேட்டுட்டு யூனா விட்டுட்டு அப்படியே வந்து மாம்கிட்ட போகிறான். லின் நாளைக்கு தான் வரால, சரி ஓகே நான் போயிட்டு கூட்டிகிட்டு வரேன், ஏன் டேடை டபுள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி, ட்ரபுள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைப்பா நோ இஷ்யூஸ் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜிம்மின் டேட் சொல்கிறாரு. நோ டேட் இட்ஸ் ஓகே அப்படின்னு ஜிம்மினும் சொல்லிகிட்ருக்கான். நீங்களும் பார்க்குறீங்க. பார்த்துட்டு என்ன பயப்புல லின் பேரை கேட்டதும் ஆர்வமாக போகிறான்னு பக்கத்தில் போக, யூனா நீயும் வா, நாளைக்கு லின் வரலாம், நம்ம போயிட்டு கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறான் ஜிம்மின். ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. அப்படியே எல்லாருக்கூடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் அப்பாவை ரூமில் கூப்பிட்டா ரூம் விட்டு வெளியே அவர் வந்து வெளியே வரல. சரின்னு நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டீங்க. நைட் டைம் அப்படியே வந்து கார் விட்டு இறங்கி பேசிகிட்டே போக ஜிம்மின் மொபைலில் யாருக்கோ டெஸ்ட் பண்ணிவிட்டு வந்து போயிட்டே இருக்கான். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவன் பாட்டுக்கு அவன் ரூமுக்கு போயிடான். நீங்களும் என்ன இவன் பாட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ஒரு குட் நைட் ஒரு குட் பை ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அங்கேயே நின்றுட்டுருக்க, சடனாக ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஜிம்மின் வெளியே ஓடி வரான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால், சாரிடி. ஏன்? இல்லை அது மெசேஜ் பண்ணிகிட்டே வந்தேனா அதான் மறந்துட்டேன். ஓ, என்ன மறக்கிற அளவுக்கு யாருக்கு மெசேஜ் அனுப்பினேன் அப்படின்னு ஃபோனை வாங்கி பார்த்தா லாஸ்ட்டாக லின்னுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் போயிருக்கு. I'll be coming to pick you up அப்படின்னு போட்டிருக்கான். இங்கே பாரு, கிராமர் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், இது ஐ வில் பி இல்லை வி வில் அப்படின்னு சொல்லி சொல்கிறா யூனா. அதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அடுத்தவங்க ஃபோனை வாங்கி பார்க்குறது தப்பு, இதில் கரெக்ஷன்ஸ் வேறு அப்படின்னு ஜிம்மின் கிண்டல் பண்ணுறான். அடுத்தவங்களா அடப்பாவி அப்படின்னு யூனா நினச்சிட்டு, ஐ மீன் மற்றவங்க ஃபோன் டி அப்படின்னு ஜிம்மின் சொல்ல, சரி எல்லாருமே டேங் மாதிரி நல்லவங்களா இருப்பாங்கன்னு நினச்சது நம்ம முட்டாள்தனம், என்ன செய்ய அப்படின்னு அவள் ரூமுக்கு போகிறா புலம்பிட்டே. அப்படியே திரும்பி ஜிம்மினை பார்க்க ஜிம்மின் யூனா சொல்கிறதை கேட்டுட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். ஓகேடா குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு போக ஜிம்மினும் லைட்டாக சிரிச்சிட்டு குட் நைட் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே உள்ளே போய்ட்டு 2 பேரும் அவங்கவுங்க ரூமில் தூங்க. நைட் டைம் ஸ்கிப் பண்ணால் ஏர்லி மார்னிங் டோர் நாக் பண்ணுற சத்தம். ஜிமினா அப்படின்னு கூப்பிடுங்க. செம்ம தூக்க கலக்கத்தில் இருக்கீங்க. ஜிமினும் டோர் ஓப்பன் பண்ணுறான். எந்திரிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன் போகலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட,
தூக்கமாக வருது அப்படின்னு ஜிமின் செஸ்ட் மேலே சாஞ்சிக்க ஜிமின் க்யூட்டாக நீங்கள் தூங்குறதை பார்த்துட்டு ப்ரைடல் ஸ்டைலில் அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே கண் முழிச்சிட்டு பார்த்துட்டு ஜிமின் சீக்ஸில் இருந்து கிஸ் பண்ணிட்டீங்க. ஓய் தூங்கலை, இறக்கி விடு, நான் நடந்து வரேன் அப்படின்னு சொல்ல இறக்கி விடுறான் ஜிமின். போகலாமா? நீங்களும் வந்து ஜிமினும் வந்து போகிறீங்க. அப்படியே அங்கே ஸ்கிப் பண்ணால் காரில் ஏர்போர்ட் போயிட்டுருக்கீங்க. ஜிமின் டிரைவ் பண்ணுறான். நீங்கள் க்யூட்டாக காரில் ஏறினதும் தூங்கிட்டே வரீங்க. ஜிமின் பக்கத்து சீட்டில். ஜிமின் பார்த்துட்டு இப்போ கூட நம்ப முடியல, கனவு மாதிரியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க அம்மான்னு கத்துறான். கையை தேய்ச்சிக்கிட்டு அடி பாவி கனவு இல்லை அப்படின்னு யூனா சொல்ல போடி வலிக்குது அப்படின்னு திரும்பி கிள்றான். என்னையே கிள்ளிட்டியா நீ, உன்னை சும்மா விட மாட்டேன்னு 2 பேரும் அடிச்சுட்டு சண்டை போட்டுட்டு அப்படியே வந்து ஜாலியாக ஏர்போர்ட் போய் இறங்க காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து 2 பேரும் அடித்து விளையாண்டுட்டு ஜாலியாக வந்து அப்படியே போகிறாங்க. உள்ளே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐயோ அவள் ரொம்ப நாள் கழிச்சு வரா, ஒரு பொக்கே கூட வாங்கலை அப்படின்னு சொல்ல ஆமாம்ல சரி இங்கே இரு, ஃப்ளைட் லேண்ட் ஆயிடுச்சு, அவள் வந்துடுவா, நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன்னு ஜிமின்னு சொல்கிறான். ஐயோ அவளை நான் பார்த்ததே இல்லையே, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு யூனா கேட்க இரு அப்படின்னு சொல்லிட்டு யூனா கிட்ட ஒரு நேம் போர்டை கொடுத்து மிஸ் வேங்லின்னு சொல்லி எழுதி கையில் பிடிச்சி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். யூனா கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி பார்த்துட்டு கையில் வந்து வச்சுருக்க போர்டை வந்து ஃபிங்கரில் வச்சுட்டு அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிடுறா போர் அடிக்கவும். யூனா அப்படியே நின்றுட்டு அந்த போர்டோட விளையாண்டுட்ருக்க யூனா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு வந்து போயிட்டுருக்கா. யூனா தெரியாமல் அப்படியே போர்டை சொல்லிட்டு விட அது அந்த பொண்ணு மண்டையிலே போய் படுது. அம்மா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கத்திட்டு தலையில் தேய்ச்சிட்டு சூப்பர் நல்ல வரவேற்பு அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்க யூனா வந்து பார்த்திங்கன்னா தூரத்தில் நின்றுட்டு கொஞ்சம் தூரம் ஓடி போயிட்டு அங்கே நின்றுட்டு யூனா அப்படியே கை கட்டிட்டு விசில் பண்ணிவிட்டு யாரோ அந்த பொண்ணை அடிச்சிட்டாங்க, நான் அதை பார்க்க கூட இல்லை அப்படின்னு கேஷுவலாக நின்றுட்டுருக்கா. அந்த பொண்ணும் போர்டு கீழே கிடக்கா. அதை பார்த்துட்டு மிஸ் வேங்லின்னு அதில் எழுதியிருக்கிறத பார்த்துட்டு என்ன இது என் பேர் போட்ட போர்டு என்னையே வந்து தாக்குது அப்படிங்கிறா. எஸ் இவங்க தான் வந்து மிஸ் வேங்லின். ஓகே யார் பார்த்த வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து யோசிக்க இந்த ஜிமின் பையன் தானே வந்து என்னை பிக்கப் பண்ணுறேன்னு சொன்னால் அவன் எதுக்கு மறைஞ்சிருந்து என்னையும் தாக்குறான் அப்படின்னு சொல்லி இவன் நினச்சிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணும் கையில் அந்த போர்டை வச்சுட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு அங்கே நீங்கள் மட்டும்தான் நிற்கிறீங்களா, உங்ககிட்ட எக்ஸ்கியூஸ் மீ, ஐயோ வராலே, உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு அப்படின்னு பாடிட்டு போக ஹலோ அப்படிங்கிறா. இது உங்கள் போர்டா அப்படின்னு சொல்லி கேட்க சேச்சா என்னோடது இல்லைம்மா, நான் என் போர்டு பிடிக்க போகிறேன், நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன் ஸ்டாஃப் அப்படின்றீங்க. ஓ அப்படியா அப்படின்ட்டு அந்த பொண்ணை வந்து உங்கள் பார்த்துட்டே இருக்க டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைட்டாக வந்து ஸ்மைல் பண்ணுறா 32 பல்லையும் காட்டிட்டு. என்னது இது அதுங்களையும் சிரிக்கிறா, ஒருவேளை மண்டையில் அடித்து மூளைகளை கலங்கிருச்சோ அப்படின்னு சொல்லி நினைக்க ஜிமினி அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறா. ஜிமினி அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பக்கெட் வாங்கிட்டு அப்படியே வர லின்னு அவரும் வந்து ஹக் பண்ணுறாரு. ஓ ஐ மிஸ் யூ டூ அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க ஃபைன், நீ இப்போ தான் அப்படியே எல்லாம் செட்டில் ஆகி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். என்னடா இப்போ தான் லைஃப் கொலாப்ஸ்னு சொல்லுவா பார்த்தா செட்டில்னு சொல்கிற அப்படின்னு லின்னு இப்போ வந்தாலையா உங்ககிட்ட சாரி நீங்கள் அவகிட்ட சரசம் பண்ணி அனுப்பி விட்டுருக்கீங்கல்ல, அவள் தான் லின் ஜிமின் கூட நின்று பேசிகிட்டு இருக்கா. தூரத்தில் இருந்து நீங்கள் பார்த்துட்டு ஐயோ இவ தான் அந்த லின்னா ரைட்டு என்ன சொல்ல போகிறானோ அப்படின்னு நினைக்க அப்போ தான் ஜிமின் யூனா இங்கே வா அப்படின்னு கூப்பிட லின்னு லின் அவள் தான் யூனா, நான் சொல்லுவேன்ல மை சின்ன வயசு ஃப்ரெண்டு அண்ட் இப்போ மை ஒய்ஃப் கம் காதலி நான் ஒன்று சொல்லிட்டு இருக்கான். ஐயோ கூப்பிட்றானே அப்படின்னு பக்கத்தில் போக நீ ஏர்போர்ட் ஸ்டாஃப்னு சொன்ன அப்படின்னு கேட்க ஸ்டாஃபா லூசு, ஸ்டாஃப் ஏன் போர்டை பிடிச்சி நிற்க போகிறா அப்படின்னு ஜிமின் கேட்குறான். போர்டு எங்கே பிடிச்சிட்டுண்ணா என் தலையிலே போட்டுட்டாடா நீ வேற அப்படின்னு ஜிமின்ட்டாவை கொண்டு வந்த பேக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போட்டு கொடுக்க அவனும் வாங்கி மாட்டிட்டு அப்படியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான் யூனாவை அப்படின்னு முறைச்சி பார்க்குறான், என்னடி பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு. சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காதை பிடிச்சி கேட்க ஜிமின் தலையிலே ஒரு கொட்டு வச்சுட்டு உன்னை என்ன பண்ண சொன்னால் என்ன பண்ணியிருக்கேன், பாவம் வந்து வராமல் பிள்ளைய கொல்ல பார்த்துருக்க அப்படின்னு சொல்ல அது தெரியாமல் ஐம் சாரி லின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க லின்னை. இட்ஸ் ஓகே அப்படின்னு லின்னு சொல்லிட்டு சரி வா ஜிம்னி போகலாம் அப்படின்னு சொல்லி கையை கோர்த்துட்டு போக 2 பேரும்
அப்படியே வந்து 2 பேரும் போகிறாங்க. அட பாவிங்களா என்னை விட்டு போகிறீங்க அப்படின்னு பின்னாடியே போயிட்டுருக்க க்யூட்டாக குட்டியாக குடுகுடுன்னு நடந்து போயிட்டு அப்படியே ஜிமினோட கையை வந்து பிடிக்கிறதுக்காக போக அப்படியே பிடிக்கிறீங்க. டக்குன்னு ஜிமின் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டரில் பேக் போட்டிருக்கானா அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்கள் கையை விட்டுடுறான். அப்புறம் அப்படியே வந்து நீங்கள் அப்படியே சோகமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்க டக்குன்னு உங்கள் ஷோல்டர் மேலே ஒரு கை படுது. யாருன்னு பார்த்தா ஜிமின் தான். அப்படியே உங்களை வந்து அணைச்ச வாக்கில் வந்து கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கான். நேராக கார்கிட்ட போயிட்டு ஜிமின் பின்னாடி பேக்லாம் வச்சுட்டு முன்னாடி வந்து பார்த்தா லின் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் சீட் பக்கத்தில் நீங்கள் உட்காந்துட்டு இருந்தீங்களா அந்த சீட்டில் வந்து அவள் உட்காந்துட்ருக்கா. நீங்கள் பார்த்துட்டு பெருசாக எதுவும் கண்டுக்கல. அப்படியே பின்னாடி போயிட்டு உட்கார ஜிமின் வந்துட்டு பார்க்குறான். அப்படியே திரும்பி உங்களை பார்க்க நீங்கள் அப்படியே ஐப்ரோஸை 2 டைம் ரைஸ் பண்ணிவிட்டு விங் பண்ணுறீங்க, கண் அடிக்கிறீங்க. ஜிமினும் சிரிச்சிட்டு கார் ட்ரைவ் பண்ணி போக ஜிமினும் லின்னும் வந்து பேசிகிட்டே வராங்க. சின்ன வயசு கதையெல்லாம் பார்க்குறீங்க. ஏதோ என் இடத்துல யாரையும் வச்சு பார்க்க முடியாது, தனிமையை துணை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவகிட்ட இப்படி கதை கதையாக பேசிட்டு வரான் அப்படின்னு சொல்லி நினைக்க அப்படியே யூனா வந்து யோசிக்கிறா. எடியே யூனா எதுவும் ஸ்கேமில் மாட்டிக்கிட்டியோ அப்படின்னு நினைக்க அப்போ தான் லீன் வந்து சொல்கிறா, ஏண்டா என்னவோ இவளை பிடிக்கவே பிடிக்காது சொன்னேன், அப்புறம் இவளையே தாய் விழுந்து மேரேஜ் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்ல பின்னாடி சீட்லேருந்து அப்படியே ஷாக்காக எட்டி பார்க்குறீங்க. அது வந்து அப்படின்னு ஜிமின் திரும்பி உங்களை பார்க்க, ஏய் நான் எப்படி பிடிக்கலன்னு சொன்னேன், ஆமாம் இவளால தான் நீ என் கூட சரியாக கூட பேச மாட்ட, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஜிமின் இழுத்துக்கிட்டு இருக்க நீங்கள் பின்னாடி உட்காந்து பேச மாட்டானா, அப்போ பயபுல உண்மையை தான் சொல்லியிருக்கு போல் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஏய் அப்புறம் பேசினல உன்னை ஃப்ரெண்டாக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லி லின் சொல்கிறா. ஏய் ஃப்ரெண்டா இது எப்போ அப்படின்னு ஜிமின் வந்து சிரிச்சுட்டே கேட்க, அடப்பாவி அப்போ நீ என் ஃப்ரெண்ட் இல்லையா, சரி ரைட்டு இறக்கி விட, கண்டவங்க காரெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி லின் சொல்கிறா. சரி சரி சாரி சும்மா தான் சொன்னேன், ஃப்ரெண்ட் தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லி கூட்டிகிட்டு வர அது அந்த பயம் இருக்கணும். ஜிமின் வந்து திரும்பி அடிக்க 2 பேரும் போகும்போது வந்து ஏர்போர்ட்டுக்கு பிக்கப் பண்ண நீங்கள் எப்படி போனீங்களோ அதே மாதிரி அவங்க 2 பேரும் இருக்க நீங்கள் பின்னாடி அப்படியே அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க சண்டையை பார்த்துட்டு உங்களுக்கு ஞாபகம் வர விண்டோ வழியாக வேடிக்கை பார்த்துட்டே வரீங்க. அப்படியே வர நேராக ஜிமின் மாம் அண்ட் டேட் வீட்டுக்கு தான் வரீங்க. லின் வந்து பார்த்திங்கன்னா ஜிமின் மாம் அண்ட் டேட் வீட்டில் எல்லாம் வந்து லின்னை வந்து வெல்கம் பண்ணிவிட்டு ஜிமின் மாம் வீட்லேயே வந்து தங்க சொல்லிட்டாங்க. அப்படியே ஜிமினும் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆஃபீஸ் கிளம்ப ஆஃபீஸ்க்கு ஜிமின் வரான். வந்து எல்லாரையும் கூப்பிட்டு லின்னை இன்ட்ரோ கொடுக்குறான். இவங்க தான் மிஸ்டர் வேங்கோட டாட்டர், இனிமேல் எனக்கு வந்து பர்சனல் செக்ரட்டரியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி லின்னுக்கு வந்து இன்ட்ரோ கொடுக்க லின்னை வந்து எல்லோரும் வெல்கம் பண்ணுறாங்க. ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஹாய் ஹலோன்னு சொல்லிட்டு ஓகே ஜிம் போகலாமா அப்படின்னு சொல்லி கை கோத்துட்டு அப்படியே நடந்து போக நீங்களும் அங்கே தான் உங்கள் டீம்மேட்ஸோடு இருக்கீங்க. பம்ஜு பார்த்துட்டு அடேங்கப்பா ஏன் பிஎம் அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்ட அவனை திரும்பி பார்க்குறீங்க. வர வர உங்களுக்கு டஃப் காம்படிஷனாக போயிட்டுருக்குல்ல அப்படிங்கிறான். என்னடா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் ஒரு பக்கம் டீனா இன்னொரு பக்கம் லீனா பாவம் யூனா அப்படின்னு சொல்லி பம்ஜு சொல்ல, அவள் லீனா இல்லை அப்படின்னு சொல்லி பம்கிட்ட சொல்ல, அதுவும் இல்லாமல் அவள் ஜிமினோட ஃப்ரெண்டு அவ்வளோதான் அப்படிங்கிறீங்க. ஓகே சிலபடிஸ் நம்ம அப்படி இந்த இடத்துல கதையை முடிப்போமா, முடிச்சுட்டு மீதி கதை என்னாச்சு அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ஓகே ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சால் நான் 2 பார்ட்டாக போடுறேன், ஏன்னா சீக்கிரம் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் இல்லையா, அதனால் அந்த இந்த கதை எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த கதை பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தென் மறக்காமல் என்னை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேயா, அன்சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாதீங்க செல்லக்குட்டீஸ். ஓகே டாடா பை பை, டேக் கேர், அன்யோங்.